அன்பான மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய காணொளியில் 2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையிலே பகுதி 1 வினாத்தாளிலே வினாவப்பட்ட 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவான முறையிலே விடையளிப்பது என்பது தொடர்பாகவும், வினாக்களிலே எவ்வாறு இலகுவாக நுட்ப முறைகளை பயன்படுத்தி மிக விரைவாக விடையளிப்பது என்பது தொடர்பாகவும் இந்த காணொளியிலே பார்ப்போம். இதுவரை எங்களுடைய யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலமாக கடந்த கால வினாத்தாள்களை தொகுப்பு காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெற்று கொள்ள முடியும். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது 2025ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு வந்த பகுதி 1 வினாத்தாளிலே கேட்கப்பட்ட முதலாவது வினாவாக இந்த வினா காணப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், உங்களுக்கு கடந்த கால வினாத்தாள்கள் என்பது மிகவும் முக்கியமானது. நீங்கள் கட்டாயமாக ஒரு 10 வருடம் கடந்த கால வினாத்தாள்களேனும் பயிற்சி செய்து கொண்டு செல்லுகின்ற போது நீங்கள் நிச்சயமாக பிள்ளைகள் வெட்டு புள்ளிக்கு மேலே உங்களது புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று அதிகூடிய புள்ளிகளையும் நீங்கள் உங்களுடைய பரீட்சையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே பிள்ளைகள், நாங்கள் இன்றைய காணொளியிலே கடந்த கால வினாத்தாள்கள் எவ்வாறு இலகுவான முறையிலே செய்வது, அதற்கு எவ்வாறு நுட்பங்களை பயன்படுத்தி விடையை காண்பது என்பது தொடர்பாக இன்றைய காணொளியிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு வகுப்புகளாக பார்க்க இருக்கின்றோம். சரிதானே பிள்ளைகள்? உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த முதலாவது வினாவாவதானீங்கோ, இது 2025ஆம் ஆண்டு பகுதி 1 வினாத்தாளிலே கேட்கப்பட்ட ஒரு வினா. சரிதானே? ரைட், வினாவுக்குள்ள பார்ப்போம் வினாவை. 4 குவளைகளின் 5 உருக்கள் ABCDE என காட்டப்பட்டுள்ளன. சரி, அந்த 5 உருக்களும் இருக்கட்டும். நாங்கள் முதலாவது வினாவை பார்ப்போம். அவற்றில் ஒரே குவளையை காட்டும் 2 உருக்களும் யாவை? ஆகவே பிள்ளைகள், எங்களுக்கு வினா கேட்டுக்கிறாங்க, அதுக்குள்ள ஒரே குவளையை காட்டுகின்ற அந்த 2 உருக்களும் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு முதலாவது நீங்கள் வினாவை வாசிக்கின்ற போது அந்த வினாவில் என்ன கேட்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அவ்வாறு நீங்கள் கிரகித்து புரிந்து கொண்டால்தான் நீங்கள் அதற்கு விடையை இலகுவாக அணுகி கொள்ள முடியும். சரிதானே பிள்ளைகள்? ரைட், சரி, நாங்கள் இப்போ எவ்வாறு இதற்கு விடையளிப்பது என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே எங்களுக்கு இங்கே வினா ஒரே குவளையை காட்டுகின்ற 2 உருக்களும் அவை. இதுதான் எங்களுக்கு இங்கே கேட்கப்பட்ட வினா. ஆகவே நாங்கள் முதலாவதாக இவ்வாறான வினாக்களுக்கு, ஆகவே இந்த மெச் பண்ணுறது வினா, இது மெச் பண்ணுறதுன்னு சொல்கிறது, அதாவது பிள்ளைகள் உருக்களை ஒப்பிட்டு பார்க்கறது. இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் விடையில் இருந்து ஒப்பிட்டு பார்க்க வேணும். ஆகவே நாங்கள் முதலாவது ஏயும் டியும் என எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இங்கே ஏ குவளையும் பி குவளையும் ஒரே குவளையா என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். சரிதானே? ரைட், அவதானிங்கோ. முதலாவது நாங்கள் ஏயினை எடுத்துக்கொள்வோம். எப்போதுமே பிள்ளைகள் நாங்கள் வினாவுக்கு விடையளிக்கும் போது இவ்வாறான வினாக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்திலிருந்து தான் நாங்கள் அதை மெச் பண்ணுறதுக்கு பார்க்க வேணும். சரிதானே? ரைட், அந்த வகையில் பிள்ளைகள் இங்கே பாருங்க, நான் முதலாவது ஏ குவளையில் இந்த வாய்ப்பகுதியிலிருந்து நோக்குவோம். இந்த வாய்ப்பகுதியிலிருந்து நோக்குவோம். அதே போன்று இந்த டி குவளையிலையும் இந்த வாய்ப்பகுதியிலிருந்து நோக்குவோம். சரிதானே? ரைட், வாய்ப்பகுதிக்கு இங்கே பாருங்க, ஏ குவளையில் வாய்ப்பகுதிக்கு அடுத்ததாக ஒரு இடைவெளி, ஒரு எந்த விதமான ஒரு அலங்காரமும் இல்லாமல் ஒரு வெள்ளை இடைவெளி இருக்கிறது. இது அதே குவளை இங்கே டி குவளையில் பாருங்கள் பிள்ளைகள், அதே மாதிரி இருக்குது. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, இரண்டாவதாக அந்த குவளையில் ஒரு கருப்பு நிற அலங்காரம் இருக்கிறது. டி குவளையிலும் அதே கருப்பு நிற அலங்காரம் இருக்கிறது. அடுத்ததாக அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகளே, இந்த ஏ குவளையிலே இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த புள்ளிகள் நிலற்றப்படவில்லை. இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த வட்டமான அலங்காரம் நிலற்றப்படவில்லை. ஆனால் பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு இந்த டியிலே தரப்பட்ட விடையிலே நிலற்றப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொண்டிருப்பீங்கள், இந்த ஏயும் டியும் ஒரு குவளையாக இருக்க வாய்ப்பில்லை. என்ன பிள்ளைகள்? ஆகவே எங்களுக்கு இந்த ஏ டி என்ற விட முதலாவது விட பொருத்தமானதாக இருக்காது. அடுத்ததாக தான் இப்போ பாருங்க பிள்ளைகள், பியும் சியும் என்று சொல்லியிருக்கு. சரி, நாங்கள் பியையும் சியையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த பியில் பிள்ளைகள் நாங்கள் முதலாவது வாய்ப்பகுதியிலிருந்தே அவதானிப்போம். ஒரு இடத்துலேருந்து அவதானித்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த சியிலையும் வாய்ப்பகுதியிலிருந்து அவதானித்து பார்ப்போம். ரைட், அவ்வாறு அவதானிக்கும் போது பாருங்கோ, எங்கள் முதலாவதுலேயே அலங்காரம் இல்லை, ஒரு வெற்றாக காணப்படுகிறது. அந்த குவளையில் ஒரு வெற்று பகுதியாக காணப்படுகிறது. ஆனால் இந்த சி குவளையில் பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு
முதலாவது வெற்று பகுதி இல்லை, ஒரு அலங்காரம் தந்திருக்கிறாங்க, புள்ளி வச்சு அதில் நிலட்டப்பட்டிருக்குது. ஆகவே இதிலிருந்து நீங்கள் ஒரு முடிவெடுத்திருப்பீங்கள், இந்த பிசி என்ற இந்த இரண்டாவது விடையும் பிழையண்டு. ஆகவே நீங்கள் இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம், எங்களுக்கு கட்டாயமான இந்த மூன்றாவது விடை தான் விடையாக கிடைச்சிருக்கும் என்று நாங்கள் அதையும் ஒருக்கா பொருத்தி பார்த்து கொள்வோம். சரிதானே? அப்போ முதலாவது பாருங்க, சியும் ஈயும் என்ன தந்திருக்கிறாங்க. ஆகவே சியும் நாங்கள் இங்கே ஒரு பகுதியிலிருந்தே அவதானித்து கொண்டு போவோம், பாய்ப்பகுதியிலிருந்து ஈலையும் பாய்ப்பகுதியிலிருந்து அவதானித்து கொண்டு போவோம். சீல பாருங்க பிள்ளைகள், முதலாவதாக எங்களுக்கு அலங்காரம் தந்திருக்கிறார்கள். எங்களுக்கு சிறிய வட்டங்களை போட்டு அதிலே புள்ளிகள் வைத்து அந்த அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அதே அலங்காரம் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த ஈ என்ற குவளையிலையும் இருக்கிறது. அதே போன்ற பிள்ளைகள் அடுத்ததாக பாருங்க, எங்களுக்கு இங்கே தரப்பட்ட இந்த அலங்காரமும் ஈயிலே தரப்பட்ட அலங்காரமும் அதே போன்று எங்களுக்கு இங்கே சியிலே தரப்பட்ட அலங்காரமும் ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள் அவதானித்து, எங்களுக்கு ஈயிலே இங்கே வெற்று பகுதி காணப்படுகிறது இந்த இடத்திலே. அதே போன்று அதே இடத்தில் இங்கே சி என்ற குவளையிலுமே வெற்று பகுதி காணப்படுகிறது. ஆகவே நிச்சயமாக இந்த இரண்டு குவளைகளுமே ஒரே குவளையாகத்தான் அமைந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் இதற்கு விடையாக நாங்கள் மூன்றாவது விடையினை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தந்திருக்கின்ற ரெண்டாவது வினாவை கவனிங்கோ. பின்வரும் உருவில் உள்ள பாதனியிடையே ஒன்றோடொன்று பொருந்தும் பாதணிகளின் எத்தனை சோடிகளை ஒரே தடவையில் வேறுபடுத்தலாம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், சோடி என்று சொன்னால் என்னென்று. அதாவது பாதணிகளினுடைய சோடி என்று சொல்கிறது பிள்ளைகள் நாங்கள் காலுக்கு போடுற வலது காலுக்கு போடுறதும் இடது காலுக்கு போடுற அந்த ரெண்டு பாதணிகளையும் சேர்த்தா தான் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு சோடி என்று சொல்லி எங்களுக்கு தெரிய வேணும். அந்த அடிப்படையில் தான் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே சோடிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல்லான் எங்களுக்கு மிக முக்கியம். ஆகவே நாங்கள் எத்தனை சோடிகள் இருக்குன்னு சொல்லி தான் இங்கே காண வந்தோம். சரிதானே பிள்ளைகள்? முதலாவது எங்களுக்கு ஈஸியாக அவதானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், முதலாவது நாங்கள் இங்கே சோடிகளை முதலாவது வெட்டி கொள்வோம். ஏன்னா ஒவ்வொரு சோடிகளாக நாங்கள் ஒவ்வொரு நிறத்திலே வெட்டி கொள்வோம். பாருங்கோ, முதலாவது பாருங்கோ, இதுவும் எங்களுக்கு ஒரு சோடியாக அமைஞ்சிருக்கும். ஆகவே ஒரு சோடி, அது ஒரு சோடியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை, நாங்கள் இதனையும் இந்த பாதணியினையும் ஒரு சோடியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே 2 சோடி எடுத்துவிட்டோம். அடுத்ததாக அவதானித்து கொள்ளுங்க பிள்ளைகள், எங்களுக்கு மூன்றாவது சோடி இங்கே பாருங்கோ, இங்கே சிறிய பாதணி ஒன்று இருக்கிறது, ஒன்று இங்கேயும் ஒன்று இருக்குது. இதையும் நாங்கள் வெட்டி விட்டோம்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு மூன்றாவது சோடி கிடைத்திருக்கு. அடுத்ததாக நன்றாக அவதானித்து கொள்ளுங்க பிள்ளைகள், எங்களுக்கு அடுத்ததாக இங்கே அவதானித்து கொள்ளுங்க, இங்கே ஒரு பாதணி இருக்கிறது, அதற்கு சோடியாக இங்கே ஒரு பாதணி இருக்கிறது. ஆகவே 4 பாதணிகள் எங்களுக்கு சோடியாக இருக்கிறது. மீண்டும் அவதானித்து கொள்ளுங்க பிள்ளைகள், வேறு ஏதேனும் இங்கே உங்களுக்கு சோடியாக சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்குதோன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பிள்ளைகள். இங்கே பாருங்க, இதிலே ஒன்று இருக்குது, இதிலே ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் சோடியாக நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் பிள்ளைகள், இது ரெண்டுமே பிள்ளைகள் ஒரே காலுக்குரிய பாதணியாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பாதணியும் எங்களுக்கு ஒரே காலுக்குரிய பாதணியாக இருக்குது. ஆகவே நாங்கள் இதனை கணக்கில் எடுக்கக்கூடாது. எங்களுக்கு சோடி இங்கே இந்த வினாவிலே கேட்கப்பட்டிருக்கிறது, சோடி தான் எங்களுக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லி. ஆகவே பாருங்க பிள்ளைகள், நாங்கள் மொத்தமாகவே இந்த வினாவிலே வெட்டி பார்த்துருக்கிறோம், எங்களுக்கு 4 சோடிகள் தான் கிடைத்திருக்குது. ஆகவே இந்த இரண்டாவது வினாவுக்கு உடைய விடையாக 4 நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிற 3வது வினாவை பாருங்கோ. கடதாசி மீது இருந்து பென்சிலை வெளியே எடுக்காமல் ஒரே பாதையில் ஒரு தடவைக்கு மேற்பட செல்லாமல் இவ்வுருவை வரைய வேண்டியுள்ளது. இவ்வுருவை வரைதலை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? ஆகவே உங்களுக்கு இந்த வினா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த உருவத்தை வரைய போகிறோம். நாங்கள் இந்த ஏதாவது ஒரு எழுத்திலிருந்து தான் வரைய ஆரம்பிக்க வேணும். அவ்வாறு நாங்கள் வரைய ஆரம்பிக்கும் போது பிள்ளைகள், நாங்கள் வரைஞ்சி கொண்டு போகும்போது பென்சில் எடுக்காமல் வரையணும். அதே போல் நாங்கள் ஏற்கனவே வரைந்து வந்த அந்த பாதையில் திருப்பி போகக்கூடாது. இதுதான் உங்களுக்கு இங்கே கேட்கப்பட்ட வினா. அந்த அடிப்படையில் பிள்ளைகள், நாங்கள் இங்கே தரப்பட்ட விடையை வச்சு கொண்டு இந்த வினாவுக்கு விடையளித்து பார்ப்போம். முதலாவது ஏ என்று தந்திருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் ஏயிலிருந்து கீறி பார்ப்போம். இங்கே பாருங்கள், முதலாவது இந்த புள்ளி ஏ என்ற இந்த புள்ளியிலிருந்து கீறுவோம். வாறு கீறி கொண்டு போவோம். பாருங்கள், இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி கொண்டு போகலாம். அதே போன்று நாங்கள் பென்சில் எடுக்காமலே இங்கேருந்து வரக்கூடியதாக இருக்கும், இதுவரையும் வரக்கூடியதாக இருக்கு பிள்ளை.
ஆனால் பாருங்க பிள்ளைகள் திருப்பி நாங்கள் இங்கேருந்து மேலே போக இயலாது. ஆனால் இந்த படமும் நாங்கள் முற்றுமுழுதாக வரைந்து முடிக்கவில்லை. இவ்விடத்தில் ஏற்கனவே நாங்கள் வரையப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல. ஆகவே நாங்கள் இதால் போக முடியாது. போனால் அவங்க இந்த வினாவில் சொல்லப்பட்ட விதிமுறை மீறப்பட்டுவிடும். ஆகவே எங்களுக்கு இந்த முதலாவது ஏ என்ற விடை நிச்சயமாக வராது. ஆகவே நாங்கள் பியில் இருந்து ஆரம்பித்து சென்றால் நாங்கள் செல்ல முடியுமான்னு பார்ப்போம். சரிதானே? பி இங்கே இருக்கு பிள்ளைகள். ரைட், பாருங்க, பியிலிருந்து இப்படி வந்து கொண்டு இதே நேரத்தில் இப்படி வரலாம். வந்து இந்த பாதையில் இப்படி சென்று இங்கே பாருங்க இப்படி மேலே வந்து திரும்ப இப்படி வந்து இப்படி வரலாம். ஆகவே நாங்கள் பியிலிருந்து வெளிக்கிட்டோம்னு சொன்னாப்பிலேயே நிச்சயமாக பென்சிலை வெளியெடுக்காமல் நாங்கள் ஏற்கனவே வந்த பாதையிலையும் திரும்ப வராமல் எங்களுக்கு இந்த படத்தை முழுதாக கீறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆகவே பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வினாவுக்கு விடையாக பி அமைஞ்சிருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். ஆகவே நான் திருப்பி சியையும் ஒருக்கா கீறி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு விளக்கத்துக்காக. சியிலிருந்து வெளிக்கிட்டோம்டா நாங்கள் இங்கேருந்து இப்படியே கீறி கொண்டு போனோம்டா பிள்ளைகள் இங்கே வரலாம். திருப்பி இங்கேருந்து இப்படி போய் இங்கே இருந்து கீறிக்கொண்டு இங்கே வரலாம். ஆனால் திருப்பி நாங்கள் இங்கேருந்து திருப்பி இங்கே வரையில. அது ஏன்னு சொல்லுங்கள் பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே கீறி வந்துட்டோம். போன பாதையில் திருப்பி போகலாம். ஆகவே எங்களுக்கு இந்த சி என்ற விடையும் பிழையாக இருக்குது, ஏ என்ற விடையும் பிழையாக இருக்குது. நிச்சயமாக பி என்ற விடை தான் சரியாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இந்த வினாவுக்குரிய விடை பி என்று நாங்கள் கொடுத்து கொள்ள வேணும். ஆகவே எங்களுக்கு பி என்ற விடை தான் பொருத்தமான விடையாக இருக்கும். சரி பிள்ளைகள், 2025ஆம் ஆண்டு வினாத்தாள் ஒன்றில் 4ஆவதாக கேட்கப்பட்ட வினாவை பாருங்கோ. தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை தயார் செய்வதற்கு ஏபிசிடி ஆகிய உருப்பகுதிகளில் எந்த இரு உருப்பகுதிகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு இந்த வினா கேட்டிருக்கிறாங்க. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இவ்வாறான வினாக்களை செய்கிறதுக்கு முன்னுக்கு முதல் ஒரு விஷயத்தை செய்து கொள்ள வேணும். முதலாவது எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த மின்விசிறிய பிள்ளைகள் நாங்கள் இரண்டாக பிரித்து கொள்வோம். இங்கே பாருங்க, இப்படி நடுவால் ஒரு கோடு போட்ட மாதிரி 2 பகுதிகளாக பிரித்து கொள்வோம். பிரித்து கொண்டு பிள்ளைகள் அடுத்ததாக நாங்கள் எங்களை இலகுவாக நாங்கள் விடையளிப்பதற்காக இங்கே இந்த பிரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த செட்டை எடுத்துக்கொள்வோம். இந்த செட்டையினுடைய அமைப்பை எடுத்துக்கொள்வோம். சரிதான பிள்ளைகள்? ஆக பாருங்க, நாங்கள் கீறப்பட்ட இந்த கோட்டுக்கு இங்கே 2 பக்கத்திலையும் இருக்கின்ற செட்டைகளுடைய அமைப்புகளையும் அவதானித்து கொள்வோம். இங்கே எங்களுக்கு ஒரு கூர்முனையாக இருக்கிறது, இங்கே ஒரு வளைந்த பகுதியாக இருக்கிறது. என்ன சரிதானே? இதை நாங்கள் அவதானித்து விடையளித்து கொள்வோம். சரி, முதலாவது விடையை பாருங்க, ஏயும் டியும் பொருத்தமானதாக இருக்குமான்னு பார்ப்போம். ஆக இப்போ பாருங்க பிள்ளைகள், ஏயும் டியும் என்று விட தந்திருக்கிறாங்க. அந்த வகையில் பிள்ளைகள் இங்கே பாருங்க, எங்களுக்கு ஏயில் இங்கே தரப்பட்டிருக்க இந்த செட்டைன்ற இந்த அமைப்பை பாருங்க பிள்ளைகள். நிச்சயமாக எங்களுக்கு இந்த செட்டைன்ற இந்த அமைப்பை பாருங்க, ஒரு வளைஞ்சு துண்டு மாதிரி கிடக்குது விடத்தில். இந்த விடத்தில் அவதானிச்சு பாருங்க, ஒரு வளைஞ்ச பகுதியாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே பிள்ளைகள் அந்த உண்மையான மின்விசிறி இந்த பகுதியில் பாருங்கள் எங்களுக்கு அவ்வாறான வளைந்த அமைப்பு இல்லை. இந்த பாருங்கள், இந்த புள்ளி வச்சு காட்டணும், இதிலே ஒரு வளைந்த அமைப்பு இல்லை. ஆகவே நிச்சயமாக பிள்ளைகள் நாங்கள் இதிலிருந்தே முடிவெடுத்து கொள்ளலாம், இந்த முதலாவது விடை எங்களுக்கு பொருத்தமான விடையாக இருக்காது. சரிதானே? ரைட், அடுத்ததை பாருங்கள் பிள்ளைகள், பியும் சியும் என்ற விடை எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே பியை பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு பியிலே தரப்பட்ட இந்த செட்டையை வச்சு முதலாவது நாங்கள் ஒப்பிட்டு செய்து பார்ப்போம். இந்த செட்டை எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற அதே செட்டையினுடைய அமைப்பை போன்று தான் இந்த வளைவும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இந்த இரண்டாவது பியிலே இருக்கிறது. அதே மாதிரி பிள்ளைகள் சியை பாருங்க பிள்ளைகள், சியிலையும் எங்களுக்கு தரப்பட்ட இந்த செட்டையை பாருங்க பிள்ளைகள். இந்த செட்டையில் இருந்து நாங்கள் அவதானிச்சு கொள்ளுங்க, இந்த செட்டை எங்களுக்கு ஒரு வளைஞ்சு தான் இருக்குது. ஆகவே இங்கே பாருங்க, இந்த செட்டையில் எங்களுக்கு அவ்வாறான அமைப்பு இது இல்லை. இங்கே பாருங்க, இந்த செட்டை இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துல பாருங்க இப்படி ஒரு வளைவு இருக்குன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு இந்த சியில் தரப்பட்டிருக்கும் இந்த செட்டை இந்த இடத்துல அவ்வாறான ஒரு வளைவு இல்லை. ஆகவே நிச்சயமாக பிள்ளைகள் இந்த 2வது விடையும் எங்களுக்கு அமைஞ்சிருக்காது, விடையை பொருத்தமான விடையாக இருக்காது. ஆகவே 3வது விடையை பாருங்க பிள்ளைகள், 3வது விடையை பியும் டியும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆகவே பி என்ற விடையில் பாருங்க எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கான்னு இந்த செட்டையினுடைய இந்த அமைப்பு பாருங்க, இங்கே அவ்வாறான ஒரு வளைவு இருக்கிறதோ அதே போன்ற வளைவு தான் இந்த செட்டையிலையும் விடத்தில் தந்திருக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், டி என்ற விடையாக நினச்சி கொள்ளுங்க. டியில் பாருங்க பிள்ளைகள், இந்த செட்டையினுடைய இந்த அமைப்பையும் எங்களுக்கு உண்மையான மின்விசிறியினுடைய இந்த அமைப்பையும் பாருங்க, இரண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஆகவே நிச்சயமாக பிள்ளைகள் இந்த பி என்ற இந்த மின்விசிறியையும் இந்த டி என்ற மின்விசிறியின் பகுதிகளையும் இணைக்கும் போது தான் எங்களுக்கு இங்கே வினாவிலே வினாவப்பட்ட இந்த மின்விசிறி அமைப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்றதுக்கு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆகவே இதற்கு விடையாக 3வது விடை மிகவும் பொருத்தமான விடையாக அமைக்கும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இவ்வாறு இந்த ஒப்பீடு செய்து
விடையளிக்கின்ற வினாக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியை குறித்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு பகுதியை குறித்து அந்த பகுதியையே நீங்கள் ஒப்பீடு செய்து பாருங்கள். அனைத்துக்கும் அது பொருந்தும் என்று சொன்னால் இன்னும் ஒரு பகுதியை நீங்கள் வைத்து ஒப்பீடு செய்து பார்க்கலாம். ஆகவே இந்த விடயத்தினை நீங்கள் நினைவில் வச்சுக்கொண்டு இவ்வாறான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கான வேலைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த நேரத்திலே. சரிதான பிள்ளைகள்? அந்த வகையில் இதுக்கு மிகவும் பொருத்தமான விடையாக நாங்கள் 3வது விடையினை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த 6வது வினாவை அவதானியுங்கள். 1 2 3 4 5 6 2 1 4 5 1 7 8 4 5 எனும் 3 குறியீட்டு கூட்டங்களுக்கும் முறையே பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் விடையாது என்று சொல்லி உங்களுக்கு இந்த வினா கேட்டிருக்கிறாங்க. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இந்த வினா செய்கிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த 3 கூட்ட இலக்கங்களிலுமே பொதுவாக இருக்கின்ற இலக்கங்களை நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்வோம். இங்கே பாருங்க பிள்ளைகள், முதலாவது எங்களுக்கு இங்கேயும் 1 இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு இந்த இதுலேயும் 1 இருக்குது. அடுத்த கூட்டத்திலையும் பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு 1 இருக்குது. ஆகவே பிள்ளைகள், எங்களுக்கு இந்த 1 என தரப்பட்டிருக்கின்ற இந்த 3 கூட்டங்களிலுமே 1 இருக்கின்றதனால் இந்த 3 சொற்களிலுமே இருக்கின்ற எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்களாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் முதலாவது விடைய பார்ப்போம். இங்கே பாருங்க, எங்களுக்கு இங்கே முதலாவதுலே கூணா என்ற எழுத்து தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த 1க்கு கூணா என்று சொன்னால் பிள்ளைகள், இங்கே 2வது கூட்டத்திலே அவதானித்து கொள்ளுங்க. எங்களுக்கு 1 என்ற இலக்கம் 1 2 3ஆவதாக இருக்கிறது. ஆகவே இங்கே 2வது சொல்லிலே 3ஆவதாக அந்த கூணா என்ற எழுத்து இருக்க வேணும். ஆகவே இங்கேயும் இருக்கிறது. அடுத்ததாக அவதானித்து கொள்ளுங்க பிள்ளைகள், 3வது விடையில் எங்களுக்கு முதலாவது இந்த கூட்டத்திலே முதலாவதாகவே எங்களுக்கு 1 இருக்கிறது. ஆகவே இங்கேயும் இந்த கூணா என்ற எழுத்து இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதை வச்சு இந்த இதுக்கு விடையளித்து கொள்ள முடியாது. சரிதானே? அடுத்ததை பார்ப்போம் பிள்ளைகள். நாங்கள் இங்கே பாருங்க, கூணான்றது இங்கே முதலாவதில் இருக்குது. ஆகவே இங்கே பாருங்கோ, இந்த கோணான்ற விட இவ்விடத்தில் எங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க, முதலாவதுல இருக்குது. ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் இந்த குறியீட்டில் எங்களுக்கு 3ஆவதாக இருக்கும். 1 என்ற இலக்கம் இருக்குது. ஆகவே இங்கே 3ஆவதாகத்தான் அந்த கோணான்ற எழுத்துங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் வர இல்லை. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். என்னென்னு சொன்னால், இந்த 2வது விட எங்களுக்கு பொருத்தமில்லாத விடை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் அந்த விடையை விட்டு போட்டு பிள்ளைகள் அடுத்ததாக 3வது விடையை பாருங்கள். 3வது விடையில் பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள், இங்கே பாருங்கள், முதலாவது இந்த கோணான்ற எழுத்து இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் இங்கே பாருங்கள், 3ஆவதுல கோணான்ற எழுத்து இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் இந்த கூட்டத்திலே இங்கே முதலாவதுலேயும் கோணான்ற விடை இருக்குது. ஆகவே எங்களுக்கு இப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் நிச்சயமாக விடையை கண்டுபிடிக்க இல்லாது. ஏன்னு சொன்னால், எங்களுக்கு முதலாவது விடையும் 3வது விடையும் கிட்டத்தட்ட ஒரு பொருத்தமான விடையாக அமைஞ்சிருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு இந்த 2வது விட வராது. ஆகவே வெட்டி கொள்வோம். அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம், 2ஆவதாக எந்த ஒரு இலக்கங்கள் பொதுவானதாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆகவே இங்கே பாருங்க பிள்ளைகள், இங்கே 4 இருக்கிறது. அதே 4 பிள்ளைகள் இங்கே பாருங்க, இங்கேயும் இருக்கிறது. அந்த 4 இங்கேயும் இருக்கிறது. அந்த 4 பிள்ளைகள் இங்கே பாருங்க, இங்கேயும் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த 4 என்ற எழுத்துக்கள் எல்லாம் ஒரே எழுத்துக்களாக இருக்கவும். ஆகவே இந்த முதலாவது கூட்டத்தில் இந்த 4 என்ற இலக்கம் 1 2 3 4ஆவதாக இருக்கிறது. ஆகவே இங்கே பாருங்க, இந்த முதலாவது விடையிலே 1 2 3 4ஆவதிலே வீணாக இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு அடுத்ததாக 4ஆவதிலே வீணாக இருக்க வேணும் என்று சொன்னால், இங்கேயும் 4ஆவதாக வீணாக இருக்கிறது. ஆகவே பார்த்துக்கொள்வோம், இங்கேயும் 4ஆவதில் வீணாக தான் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் இங்கேயும் எங்களுக்கு 4ஆவதில் வீணாக தான் இருக்குது. ஆகவே இதை வச்சு கொண்டும் நாங்கள் முடிவெடுக்க இயலாதுன்னு. ரைட். நாங்கள் இப்போ 3வது விடையும் ஒப்பிட்டு பார்ப்போம். 4ஆவதில் இங்கேயும் வீணாக தான் இருக்குது, இங்கேயும் வீணான்ற எழுத்து இருக்குது, இங்கேயும் வீணாக தான் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த வீணான்ற இந்த 4 என்ற எழுத்தை வச்சு நாங்கள் இதற்கு விடை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் வேறு எதுவும் வெளியே இருக்குதோன்னு சொல்லி அந்த வினாக்குள்ளே பார்ப்போம். அடுத்ததாவது பாருங்க பிள்ளைகள், இந்த 5 என்ற இலக்கம் இருக்குன்னு, இங்கேயும் 5 என்ற இலக்கம் இருக்குது, இங்கேயும் 5 என்ற இலக்கம் இருக்குது. ஆகவே நாங்கள் பார்ப்போம், 5 என்ற விலை எங்களுக்கு இங்கே இல்லைன்னாவில் முடியுது, இங்கேயும் இல்லைன்னாவில் முடியுது, இங்கேயும் இல்லைன்னாவில் முடியுது. அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் 3வது விட இங்கேயும் இல்லைன்னாவில் முடியுது, இங்கேயும் இல்லைன்னாவில், இங்கேயும் இல்லைன்னாவில் ஒரு எழுத்துக்களாக தான் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த 5 என்ற இலக்கத்தை வச்சும் நாங்கள் விடையளித்து கொள்ள முடியாது. ஆகவே வேறு வழி இருக்கிறதான்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், அடுத்தது நாங்கள் இங்கே இருக்கின்ற இந்த 2வது இலக்கத்தினையும் எடுப்போம், 2 எடுப்போம். ஆகவே இங்கேயும் எங்களுக்கு 2 என்ற இலக்கம் இருக்குது, அதையும் எடுத்துக்கொள்வோம்.
சரிதானே. அடுத்தது பாருங்கோ, நாங்கள் முதலாவது 2 என்ற எழுத்து எடுத்தோம்னு சொன்னால் இங்கே முதலாவது விடையில் எங்களுக்கு பாருங்க அவதானிச்சு பிள்ளையால் இத்தன்னா என்ற எழுத்து இரண்டாவதாக இருக்குது. ஆகவே இரண்டாவது இந்த சொல்லிலுமே எங்களுக்கு இத்தன்னா என்ற எழுத்து தான் இருக்கணும். இந்த இந்த இரண்டாவது இந்த சொல்லிலுமே எங்களுக்கு 2 என்ற எழுத்துக்கு நேராக எங்களுக்கு இங்கே இத்தன்னா என்று சொல்லி இருந்தால் எங்களுக்கு அதே இத்தன்னா தான் இங்கேயும் இரண்டாவதாக இருக்கும். ஏன் இங்கே எங்களுக்கு பாருங்கோ இரண்டாவதாக இங்கே இடத்துல பாருங்கோ 2 என்றது சொல்லி இரண்டாவதாக இருக்குது. இங்கே பாருங்கள் 2 என்ற எழுத்து வந்து இரண்டாவதாக இருக்குது. ஆகவே இங்கே எங்களுக்கு இத்தன்னா வரணும் பிள்ளைகள். ஆனால் இங்கே பாருங்கள் எங்களுக்கு இக்கண்ணா வந்திருக்கு. இந்த இடத்துல இக்கண்ணா வந்திருக்கு. ஆகவே எங்களுக்கு இங்கே இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த முதலாவது விடையும் பொருத்தமில்லாமல் இருக்கிறது. ஆனால் மூன்றாவது விடைய பாருங்க பிள்ளைகள், இங்கே ரெண்டாவதுல இக்கண்ணான்ற ஒரு எழுத்து வந்தால் எங்களுக்கு இந்த ரெண்டாவது சொல்லிலுமே இந்த 2 இருக்கிறது ரெண்டாவதாக. ஆகவே அதே எழுத்து தான் வரணும். அங்கே பாருங்க இக்கண்ணான்றது தான் இருக்குது. ஆகவே இந்த அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் பொருத்தி பார்த்த அடிப்படையிலேயே இந்த குறியீடுகளிலேயே இந்த குறியீடு இங்கே தரப்பட்டுள்ள இந்த எழுத்து குறியீடுகளுக்கு பொருத்தமான சொல்லாக இந்த மூன்றாவது விடை தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஆகவே கொக்குவில், துக்கோவில், கொத்துவில் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றாவது விடை தான் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் இதுக்கு கொஞ்சம் நேரம் போகுது தான், என்றாலும் நீங்கள் வேகமாக செய்து கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் மற்ற வினாக்களில் சேமிக்கப்படுற நேரத்தை இந்த வினாக்கு நீங்கள் செலவழித்து செய்யலாம். சரிதானே? ரைட். அடுத்த வினாவை பார்ப்போம், அவதானிச்சு கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிற 7வது வினாவை பாருங்கோ. பின்வரும் விவரத்திற்கு ஏற்ப எமது கிராமம் பற்றி தயாரிக்கப்பட்டுள்ள சரியான பெரும்படி படம் யாது? ஆகவே அதுக்கு கீழே கிராமத்தினுடைய அமைப்புகளை பற்றி சொல்லியிருக்கு, வாசிப்போம். எமது கிராமம் ஒரு மலைச்சாரலின் அடியில் உள்ளது. ஆகவே எமது கிராமம் ஒரு மலைச்சாரலின் அடியில் உள்ளது. கிராமத்தின் கீழ் அந்தத்தில் ஓர் ஆறு பாய்ந்து இறங்கும். ஆகவே 2வதாக சொல்லியிருக்கு. ஆகவே 2வதாக சொல்லியிருக்கு எமது கிராமத்தின் கீழ் அந்தத்தில். ஆகவே அந்தம் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் ஆதி அந்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்தம் என்று சொன்னால் முடிவு, முடிவு. ஆகவே எமது கிராமத்தின் முடிவிலே ஒரு ஆறு பாய்ந்து இறங்கும் என்று சொல்லியிருக்கு. அதே வேளை மலைச்சாரலிலிருந்து கிராமத்தின் நடுவே, ஆக பாருங்க, மலைச்சாரலிலிருந்து கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தில் ஆற்றுடன் சேருகின்றது. எமது கிராமத்தில் ஓர் அழகான அருவியும் உள்ளது. எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும் பாடசாலைக்கு மேற்கேயும் உள்ளது என்று சொல்லி உங்களுக்கு இந்த வினா இங்கே தந்திருக்கிறாங்க பிள்ளைகள். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற அந்த அமைப்புகளை வச்சு கொண்டு இங்கே தரப்பட்டிருக்கின்ற அந்த பெரும்படிப்படம் எது பொருந்தும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சரிதானே? அந்த வகையில் பாருங்க, எமது கிராமம் ஒரு மலைச்சாரலின் அடியில் உள்ளது. அப்போ எங்களோட கிராமம் வந்து ஒரு மலைச்சாரலின் அடியிலே இருக்கணும். பாருங்க, எங்களோட மலைச்சாரல்னு சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைகள். இந்த புள்ளி வச்சு காட்டுறான், இதுகள் தான் மலைச்சாரல், இதுகள் தான் மலைச்சாரல் என்று சொல்லியிருக்கு. சரி, அடுத்ததாக பாருங்க, கிராமத்தின் கீழ் அந்தத்தில் ஓர் ஆறு பாய்ந்து இறங்கும். ஆகவே கிராமத்தினுடைய அந்தம், அந்த கிராமத்தினுடைய அந்தத்திலே ஒரு ஆறு ஒன்று பாய்ஞ்சு ஓடுது. அது இதைத்தான் சொல்லியிருக்கு. இங்கே பாருங்க, ஆறு அந்தம்னு சொன்னால் முடிவிடத்திலே ஆறு ஓடுகிறது, இங்கேயும் ஆறு ஓடுகிறது பிள்ளைகள். ஆனால் இந்த 2வது வினாவில் பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு அந்த அந்தத்திலே ஆறு ஓட இல்லைன்னு. இங்கே பாருங்க, இது எங்களுக்கு 6ஆக இருக்கணும், இங்கே 6 ஓட இல்லை. ஆகவே இதிலிருந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் பிள்ளைகள். எங்களுக்கு நிச்சயமாக இந்த 2வது விடைன்றது ஒரு வர முடியாத ஒரு விடையாக இருக்கும். ஆகவே இனி நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முதலாவது விடையும் 2வது விடையையும் தான் ஒப்பிட்டு பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்போ எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ 2வது விடை வராதுன்னு சொல்லி ஒரு 1000 பாய்ந்து ஓடுகிறது என்று சொல்லி பார்த்துட்டோம். சரிதானே? அடுத்தது பாருங்கோ, அதே வேளை மலைச்சாரலில் இருந்து கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தில் ஆறுடன் சேருகிறது. ஆகவே இங்கே பாருங்க, இதைத்தான் சொல்லியிருக்கு. இங்கே பாருங்க, இந்த மலைச்சாரலில் இருந்து ஒரு இதொன்று ஓடி வருது, ஒரு கால்வாய் ஓடி வருது. அது கிராமத்தின் அந்தம் என்று சொல்கிறது இவ்விடத்தில் ஒன்று சேருதாம். ஆகவே இங்கேயும் ஒன்று சேர்ந்துருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துலையும் ஒன்று சேர்ந்துருக்கு. சரிதானே? ஆகவே நாங்கள் இதை வச்சு கொண்டும் இது பெரும்படி படத்தை சரியானதை உறுதிப்படுத்த இயலாது. அடுத்தது பாருங்க பிள்ளையன்,
எமது கிராமத்தின் ஓர் அழகான அருவியும் உள்ளது. ஆகவே அருவி ஒன்று இருக்காம் எமது கிராமத்தில். ஆகவே இங்கே பாருங்க, இவ்விடத்தில் தந்திருக்கிறாங்க, இதுலேயும் ஒரு அருவி இருக்குது என்று தந்திருக்கிறாங்க, இவ்விடத்துலேயும் ஒரு அருவி இருக்குது. ஆகவே அருவியும் இருக்குது, ரெண்டு பக்கத்துலேயுமே எங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி அருவியும் இருக்குது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், எமது வீடு பாருங்க, எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும் பாடசாலைக்கு மேற்கேயும் உள்ளது. ஆகவே நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம் என்று சொன்னால் பிள்ளைகள், திசையை கீறிக்கொள்வோம். இது ஒரு திசை சம்பந்தமாக கேட்டிருக்கிறபடியாக நாங்கள் இங்கே எங்களுக்கு தரப்பட்டுள்ள இந்த இடத்துல நாங்கள் ஒரு திசை இந்த அமைப்பை கீறிக்கொள்வோம். பாருங்க, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று சொல்லி கீறிக்கொள்வோம் திசைகள். ஆகவே அந்த திசையை வச்சு பார்ப்போம். எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும். ஆகவே இங்கே பாருங்க, இந்த இடத்துல எமது வீடு இருக்குது. எமது வீடு வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் அருவிக்கு கிழக்கு. ஆகவே இங்கே பாருங்கள், அருவியிலிருந்து பார்க்கணும். இங்கே பாருங்கள், நான் வேறு நிறத்தில் காட்டுறேன். அருவியிலிருந்து நாங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த அருவியிலிருந்து பார்க்கணும். அருவியிலிருந்து பார்த்தோம்னு சொன்னால் அருவியிலிருந்து இங்கால தான் என்ன இருக்குது, வீடு இருக்குது. அருவியிலிருந்து இங்கால பக்கம் என்ன பக்கம், இங்கே பாருங்கள், அருவியிலிருந்து இங்கால என்ன திசை, கிழக்கு திசை. ஆகவே அவங்க சொன்ன மாதிரி இங்கே அருவியிலிருந்து கிழக்கு பக்கத்தில் வீடு அமைஞ்சிருக்கு. அதே நேரம் பாருங்கள் பிள்ளைகள், பாடசாலைக்கு மேற்கேயும் உள்ளது. அப்போ இங்கே பாருங்கள், பாடசாலைக்கு மேற்காம். அப்போ பாடசாலையிலிருந்து பார்க்கும்போது வீடு எந்த திசையில் இருக்குது, இங்கே பாருங்கள், பாடசாலையிலிருந்து, இது பாடசாலைன்னு சொன்னால் பாடசாலையிலிருந்து பார்க்கும்போது மேற்கு திசையாக இருக்குது. ஆகவே அதுவும் சரி, அவங்க சொன்ன மாதிரி இந்த முதலாவது விடையில் எங்களுக்கு அந்த திசைகளும் பொருத்தமாக இருக்குது. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் இந்த மூன்றாவது விடையை பார்ப்போம். மூன்றாவது விடையில் அவதானிச்சு கொள்ளுங்க, திசைகளை பார்ப்போம். எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும். ஆகவே அருவிக்கு கிழக்கே வீடு இருக்காண்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அருவி இங்கே தந்துருக்குறாங்க, அருவிக்கு கிழக்கு. ஆகவே இந்த திசை கிழக்கு. கிழக்கில் தான் வீடும் இருக்குது, இங்கேயும் கிழக்கில் வீடு இருக்குது. அதே நேரம் அடுத்ததாக சொல்லியிருக்காங்க, பாடசாலைக்கு மேற்கேயும் இருக்காம். அப்போ பாடசாலை இங்கே பாருங்க, பாடசாலை இங்கே தந்துருக்குறாங்க, பாடசாலை பாடசாலைக்கு மேற்கே இருக்காம். ஆகவே இங்கே பாருங்க, இங்கே பாடசாலைக்கு மேற்கு திசை அல்ல, இது பாடசாலையிலேருந்து கிழக்கு திசையில் தான் இங்கேயும் வீடு இருக்குது, இந்த படத்தில் வீடு இருக்குது. பாடசாலைக்கு மேற்கே இருக்கணும்னு சொன்னால், பாடசாலை இதுன்னு சொன்னால் பிள்ளைகள், இதுக்கு இந்த பக்கத்தால் இருந்திருக்கணும் வீடு. ஏன்னா இதுக்கு இந்த இங்கே பக்கம் இந்த அருவி இருக்கிற இடத்துல இருந்திருக்கும். ஆகவே இதிலிருந்து ஒரு முடிவு நாங்கள் வந்து கொள்ளலாம். இந்த விடை எங்களுக்கு மூன்றாவது விடை வந்து ஒரு தவறான விடை. ஏன்னா இந்த திசையின் அடிப்படையில் இது தவறு. ஏனென்று சொன்னால் பாடசாலைக்கு மேற்கே இருக்க வேணும் வீடு, ஆனால் இந்த மூன்றாவது விடையில் பாடசாலைக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்க வீடு. ஆகவே எங்களுக்கு இந்த மூன்றாவது விடை பிழை. இப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் விடையை பெற்றுக்கொண்டோம். பொருத்தமான விடையாக நாங்கள் முதலாவது விடை தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஆகவே இந்த 7வது வினாவுக்கு முதலாவது விடை பொருத்தமான விடை. நீங்கள் பிள்ளைகள் இவ்வாறான திசை சம்பந்தமான வினாக்கள் கேட்கிற போது உங்களுக்கு தரப்பட்டுள்ள அந்த பேப்பரில் ஒரு பக்கத்தில் திசையை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். குறித்து அதிலிருந்து அவதானித்து விடையை போடுறதுக்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 8வது வினாவை பாருங்கோ. அமல், பிமல், சமல் ஆகிய மூவரினதும் வீடுகளின் அமைவு தரப்பட்டுள்ள பெரும்படி படத்தின் முறையே ABCயினாலும் அளவீடுகளை தொடுக்கும் பயண பாதை வட்டத்தினாலும் காட்டப்பட்டுள்ளன. அவர்கள் மூவரும் தமது வீடுகளிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் ஒரே கதியில் வட்டப்பாதை வழியே வருகின்றனர். யார் ஏனைய இருவரினதும் வீடுகளிலே முதலில் கடந்து செல்வார்? ஆகவே இந்த வினா என்னென்னு சொன்னால் பிள்ளைகள், வினாவில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால், இங்கே தரப்பட்டிருக்குது பாருங்க, கதி என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள், அந்த 3 நபர்களும், அதாவது அமல், பிமல், சமல் ஆகிய 3 நபர்களும் ஒரே வேகத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. ஆகவே அதைத்தான் இங்கே கதி என்று சொல்லியிருக்கு. ஆகவே ஒரே வேகத்தில் நடப்பாங்க. ஒரு ஆளை விட ஒரு ஆள் வேகம் கூடி குறைஞ்சி நடக்க மாட்டாங்க, மூவருமே ஒரே வேகத்தில் நடப்பாங்க. அவ்வாறு நடக்கும்போது பிள்ளைகள் முதலில் மற்ற இருவரினரது வீடுகளை முதலாக கடந்து செல்வது யாருன்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வினா. சரிதானே? அவங்க தந்த தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் விடையை எவ்வாறு செய்கிறதுன்னு சொல்லி பாருங்க. முதலாவது நாங்கள் தந்த தரவுகளை குறித்து கொள்வோம். முதலாவது அமல், அப்போ ஏன்றது அமல், முதலெழுத்து எழுதி கொள்கிறேன். 2வது பிள்ளைகள் பி என்றது
பிமல். ஆகவே அவர்கிட்ட முதல் எழுத்து பி நான் எழுதிக்கொள்கிறோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், மூன்றாவது சமல். ஆகவே சா நான் எழுதிக்கொள்கிறோம். இவங்க மூவரும் தான் இப்போ ஒரே நேரத்தில் நடக்க போகிறாங்க. 6 மற்ற இருவரினதும் வீட்டை முதலில் கடப்பாருன்னு பார்ப்போம். சரிதானே? அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக அமல் நடக்கிறத எடுத்துக்கொள்வோம். இங்கே பாருங்க பிள்ளைகள், அமல் முதலாவது நடக்க தொடங்கும் போது இந்த ஏயிலிருந்து நடப்பார். அவர் இவ்வாறு நடந்து கொண்டு வரைக்குள்ள இங்கே பாருங்க, இவ்விடத்தில் வச்சு பிமல்ற வீட்டை சந்திச்சிட்டார். ஏன்னா ஏ என்றவர் நடந்து வந்து அமல் இவ்விடத்துலையே பி என்ற வீட்டை சந்திச்சிட்டார். திரும்ப பாருங்க பிள்ளைகள், அவர் இவ்வாறு நடந்து கொண்டு அப்படியே வரைக்குள்ள சி என்றவர் இடத்தையும் செஞ்சிட்டார். சி என்றவர்கிட்ட வீட்டையும் இவ்விடத்தில் வச்சு சந்திச்சிட்டார். ஆகவே வடிவாக அவதானிச்சு கொள்ளுங்கோ, அவர் ஒரு அரை வட்டம் நடக்கும்போது இங்கே பாருங்க, ஒரு அரை வட்டம் வட்டத்தினுடைய இவ்வளவு தான் நடந்திருக்கிறார். இங்கே பாருங்க வடிவாக கீறி காட்டுறான். இங்கேருந்து தொடங்கி அவர் இங்கே வரையும் தான் நடந்து வந்திருக்கிறார். வட்டத்தின் அரைவாசி நடந்து வரைக்கே அவர் 22 வீட்டையும் கடந்து கொண்டார். ஆகவே நாங்கள் அதில் நினைவில் வச்சுக்கொள்வோம், ஏ என்ற அமல் என்றவர் அரை வட்டம் நடக்கும்போதே 2 பேர்ட்ட வீட்டையும் கடந்துட்டார். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், பிமல் நடக்கும்போது இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, இங்கேருந்து நடக்க வலிக்கிடுவார். அவர் இங்கேருந்து இங்கே வந்துட்டார். ஆகவே வந்து சி என்ற இடத்தை கடந்துட்டார். முதலாவது நபர்ன்ற வீட்டை கடந்துட்டார். அடுத்தது மீண்டும் அவர் நடந்து கொண்டு போகைக்குள்ள இந்த இடத்துல வந்து பாருங்க ஏ என்ற இடத்தையும் கடந்துட்டார். ஆகவே இதிலிருந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இங்கே பாருங்க, பி என்றவர் இவ்வளவு தூரம் நடந்து வராருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வட்டத்தினுடைய முக்கால்வாசிக்கும் கூடுதலான தூரம் நடந்து தான் அவர் இருவர் வீட்டையும் கடக்கிறார். ஆகவே ஏ என்றவர் அரைவாசிலேயே கடந்து வந்துட்டார். அரைவாசி வட்டத்திலேயே கடந்துட்டார் 2 பேர்ட்ட வீட்டையும். பி என்றவர் பிள்ளையே கிட்டத்தட்ட முக்கால்வாசியை விட கூடுதலாக, முக்கால்வாசியை விட கூடுதலான தூரம் நடந்தான். ஆகவே நாங்கள் அதையும் எழுதி கொள்வோம். அவர் முக்கால்வாசியை விட கூடுதலான தூரம், கொஞ்சம் கூடுதல் என்று எழுதி கொள்வோம். கூடுதலான தூரத்துக்கு பிறகுதான் 2 பேர் வீட்டையும் கடந்திருக்கிறார். அடுத்ததாக அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், பார்த்துக்கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்துக்கொள்வோம் யாருன்னு சொன்னால் சி. இங்கே தரப்படுகின்ற சி என்றவர் நடக்க போகிறார். அவர் எவ்வாறு நடப்பார்னு பாருங்க. அழிச்சு போட்டு கீறான். அப்போ சி நடக்க போகிறார். சரிதானே? சி என்றவர் நடக்க போகிறார். பாப்பம், அதையும் கீறி பார்ப்போம். முதலாவது இங்கே சி என்றவர் இந்த இடத்துலேருந்து தான் நடப்பார். என்ன பிள்ளையர், இங்கே பாருங்க, இந்த இடத்துலேருந்து தான் அவர் நடப்பார். கீறி காட்டுறான். இங்கே பாருங்க, இந்த இடத்துலேருந்து அவர் நடக்க வலிக்கிட்டுருவார். ஆகவே இவ்வாறு அவர் நடந்து கொண்டு இங்கே வரைக்குள்ள அரைவாசி வட்டம் நடந்துட்டார். ஆகவே சி என்றவர் சமல் அரைவாசி வட்டம் நடந்த பிறகுதான் ஏ என்றவர் விட்ட கடந்திருக்கிறார். அதுக்கு இன்னும் சொட்டு தூரம் நடந்து வந்த பிறகுதான் பி என்ற விட்ட நடந்திருக்கிறார். அவரை பாருங்க, அப்போ கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசி வட்டத்தை விட ஒரு குறைந்தது, முக்கால்வாசியை விட இவர் குறைவான ஒரு தூரத்தை கடந்திருக்கிறார். குறைவான தூரத்தை நடக்கும்போது தான் கடந்திருக்கிறார். இவர் முக்கால்வாசியை விட கூடுதலான தூரம் நடக்கும்போது கடந்திருக்கிறார். ஆகவே இதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் உங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளும். மிக வேகமாக 6 இருவருடைய வீட்டை கடந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இங்கே தந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதில் பாருங்க, நாங்கள் கீறணும். இந்த ஏ என்றவர் பிள்ளைகள் அரைவாசி வட்டத்தில் நடக்கும்போதே அரைவாசி அந்த வட்டத்தினுடைய அரைவாசி பகுதியில் நடந்து வரைக்குள்ளேயே 22 வீட்டையும் கடந்துட்டார். ஆகவே மிக விரைவாகவும் மிக வேகமாகவும் மற்ற இருவரனுடைய வீட்டை கடந்தவர் ஏ என்றவர். அப்போ ஏ என்று சொன்னார் அமல் என்று சொல்கிறவர் தான் மிக வேகமாக இருவரனுடைய வீட்டையும் கடந்தவர். ஆகவே இதற்கு விடை அமல் என்று சொல்லி நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும், பொருத்தமான விடையாக குறித்து கொள்ள வேண்டும். சரிதானே? பியும் சியும் எங்களுக்கு பிள்ளைகள் அதிக நேரத்துக்கு பிறகு தான் நடப்பாங்க. அதிக நேரத்துக்கு பிறகு தான் 2 பேர் வீட்டையும் கிடப்பாங்க. நாங்கள் 2வது இடம் கொடுக்க வேண்டும்னு சொன்னால் ஆடுக்கு சியாக இருக்குமே. 2வது நடந்து முடிக்கிறவர் சி, 3வது வேகமாக நடக்கிறவர் தான் பியாக இருக்கும். சரிதானே? அந்த அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் விட கொடுத்து கொள்ளலாம். அமல் என்ற விடையை இந்த வினாவுக்கு நாங்கள் கொடுத்துக்கொள்ள வேணும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிற 9வது வினாவாக நினச்சிக்கொள்ளுங்க. இவ்வுருவில் எத்தனை முக்கோணிகள் உள்ளன? ஆகவே பிள்ளைகள் இவ்வாறான சிறிய முக்கோணிகளை இணைத்து
ஒரு நட்சத்திரம் போன்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி அதிலே தரப்படுகின்ற முக்கோணிகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டால் நீங்கள் மாணவர்களை இவ்வாறான வினாக்களுக்கு ஒரு 10 செகண்ட்களிலேயே விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அது எவ்வாறுன்னு சொல்லி பார்ப்போம். கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது இந்த உருவிலே நாங்கள் இருக்கின்ற கூர்முனைகளை எண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 கூர்முனைகள் காணப்படுகின்றன. இவ்வாறான காணப்படுகின்ற அந்த கூர்முனைகள் ஒரு ஒற்றை இலக்கமாக காணப்பட்டால், இங்கே பாருங்க, இங்கே காணப்படுகின்ற கூர்முனைகளின் எண்ணிக்கை 5, அது ஒரு ஒற்றை இலக்கம். ஆகவே அவ்வாறு ஒரு ஒற்றை இலக்கமாக காணப்பட்டால் அந்த கூர்முனைகளினுடைய எண்ணிக்கையினை 2 பெருக்குதல் வேண்டும். அவ்வாறு பெருக்கும் போது எங்களுக்கு கிடைக்கின்ற விடை இவ்வினாவுக்குரிய விடையாக இருக்கும். அந்த வகையிலே 2 10. ஆகவே பிள்ளைகள், இந்த வினாவுக்குரிய விடையாக நாங்கள் 10 குறித்து கொள்ள வேண்டும். நான் இதில் இன்னும் ஒரு விடயத்தினை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் பிள்ளைகள். ஒருவேளை நாங்கள் இவ்வாறு செய்கின்ற போது இந்த கூர்முனைகளினுடைய எண்ணிக்கை எங்களுக்கு ஒரு இரட்டை இலக்கத்தில் முடிவடைந்து விட்டால், உதாரணமாக ஒரு 6ஆக இரட்டை இலக்கத்தில் முடிந்து விட்டால், நீங்கள் அந்த இலக்கத்தோடு, அங்கே முடிவடைந்த இலக்கத்தோடு 2 கூட்டுதல் வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஒற்றை இலக்கத்தில் முடிவடைந்திருந்தால் கூர்முனைகளின் எண்ணிக்கை 2 பெருக்குதல் வேண்டும். இரட்டை இலக்கத்தில் அந்த கூர்முனைகளின் எண்ணிக்கை வரும் பட்சத்தில் நாங்கள் 2 கூட்டுதல் வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே 5வது வினாவாக தரப்பட்ட வினாவை அவதானிச்சு கொள்ளுங்க. இது ஒரு தமிழ் சார்ந்த ஒரு வினாவாக உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். வாசித்து கொள்வோம். பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் நான் இருப்பேன். ஆகவே பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் நான் இருப்பேன் என்று தந்திருக்கிறாங்க. அடுத்தது தேவையான போதில் வெளியில் வருவேன். ஆகவே தேவையான போது 2வதாக வெளியில் வருவேன் என்று தந்திருக்கிறாங்க. 3வதாக பாருங்கள் பிள்ளைகள், இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்துமே. ஆகவே இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்துமே என்று சொல்லி தந்திருக்கு அந்த பாடலிலே. அடுத்ததாக பாருங்க, எனது தூய்மை அழிந்து போகுமே. எனது தூய்மை அழிந்து போகுமே என்று சொல்லி உங்களுக்கு தந்திருக்கு. இது இந்த 3 வினாக்களுக்கும் எது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது கண்ணாடி என்று சொல்லியிருக்கிறாங்க. கண்ணாடி என்பது பிள்ளைகள் பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் இருப்பேன் என்று நாங்கள் சொல்ல முடியாதுன்னு, அது எல்லோரிடமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போன்று பிள்ளைகள் சீப்பு என்ற விஷயமும் பிள்ளைகள் நாங்கள் இந்த தரப்பட்டிருக்கின்ற இந்த பாடலுக்கு பொருத்தமாக இருக்கான்னு சொன்னால் பிள்ளைகள் நிச்சயமாக இல்லைன்னு. ஆகவே எங்களுக்கு கண்ணாடியும் பெறாது, சீப்பு என்ற விடையும் பெறாது. ஆனால் அடுத்தது 3வது விடைய பாருங்க பிள்ளைகள், கைக்குட்டை. ஆகவே பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் நான் இருப்பேன். ஆகவே நிச்சயமாக பெரியோர் சிறியோர் எல்லோரிடமுமே இந்த கைக்குட்டை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், தேவையான போது வெளியில் வருவேன். ஆகவே நாங்கள் கைக்குட்டையை எங்களுடைய பொக்கெட்டுக்குள்ளே தான் வச்சிருப்போம். எங்களுக்கு தேவையான போது தான் நாங்கள் அதை வெளியில் எடுத்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்திடுமே. நாங்கள் அதை எடுத்து பயன்படுத்திக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு இதமான உணர்வும் தரும். அதே மாதிரி பாருங்க பொழுது, எனது தூய்மை அழிந்து போகுமே. ஆகவே கைக்குட்டை பிள்ளைகள் நாங்கள் பயன்படுத்த முன்னர் ஒரு தூய்மையான நிலையில் இருக்கும். என நாங்கள் அதை எடுத்து பயன்படுத்த போது, எங்களுடைய முகங்களை துடைக்கும் போது, அவ்வாறு நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அது தனது தூய்மையை இழக்கிறது. ஆகவே இதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு விடையாக பிள்ளைகள் கைக்குட்டை என்ற விடை அமைந்திருக்கும். ஆகவே இந்த 5வது வினாவுக்குரிய விடை கைக்குட்டை என்ற விடை தான் மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும். நீங்கள் நன்றாக இந்த பாடலை வாசித்து விரைவாக விடையளிக்க வேணும் பிள்ளைகள் இவ்வாறான வினாக்களுக்கு. சரி பிள்ளைகள், 2025ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையிலே பகுதி 1 10வதாக வினாவப்பட்ட வினாவை பாருங்கோ. இது ஒரு சதுரமுகி தாயக்கட்டை தொடர்பான வினா. ஒரு சதுரமுகியின் 6 முகங்களின் மீதும் 1 2 3 4 5 6 எனும் இலக்கங்கள் ஒவ்வொரு முகத்தின் மீதும் ஓர் இலக்கம் வீதமும் ஒன்றுக்கொன்று எதிரே உள்ள முகங்களின் மீது இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7 ஆகவும் இருக்குமாறு உள்ளன. சதுரமுகியின் எந்த ஒரு முகத்தையும் அடுத்துள்ள 4 முகங்களின் மீதும் இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது என்று சொல்லி தான் உங்களுக்கு இந்த வினாவப்பட்டிருக்குது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இந்த வினாவை வாசிக்கும் போதே சில விடயங்களை நீங்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீர்கள். கருத்தூன்றி வாசித்தால் தான் அந்த விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே இந்த வினாவில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் பிள்ளைகள், ஒரு சதுரமுகி தாயக்கட்டை 6 முகங்களை கொண்டதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆகவே ஒவ்வொரு முகங்களிலேயும் 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்டிருக்கான். அதே போன்று எதிர்ப்பக்கங்களினுடைய கூட்டுத்தொகை 7 இருக்குதாம்.
இங்கே அடுத்தடுத்து காணப்படுகின்ற 4 முகங்களினுடைய கூட்டுத்தொகை எத்தனையாக இருக்கும் என்று சொல்லி தான் கேள்வி. ஆகவே நீங்கள் நன்றாக வாசிக்கும் போது இலகுவாக விட செய்யலாம். சரிதானே? அப்போ இது ஒரு எவ்வகையான சதுரமுகி தாயக்கட்டை என்று சொன்னால் பிள்ளைகள் ஒரு முறையாக செய்யப்பட்ட ஒரு தாயக்கட்டை. ஏனென்று சொன்னால் முறையாக செய்யப்பட்ட தாயக்கட்டையில்தான் எதிர்ப்பக்கங்களினுடைய கூட்டுத்தொகை 7ஆக இருக்கும். அந்த வகையிலே பிள்ளைகள் நாங்கள் இதுக்கு விடையளித்து கொள்வோம். பாருங்க, உங்களுக்கு இங்கே முதலாவதாக இந்த 1 என்ற ஒரு பக்கத்தினுடைய எதிர்ப்பக்கத்திலே 6 என்ற முகம்தான் இருக்கும், இலக்கமிடப்பட்ட முகம்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் எதிர்ப்பக்கம் என்று சொன்னால் எதிர்ப்பக்கங்களோட முகம் கூட்டுத்தொகை 7. ஆகவே 1க்கு எதிர்ப்பக்கத்திலே 6 என்ற முகம்தான் இருக்கும். அதே போன்று பிள்ளைகளே இந்த 3 என்ற இலக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் இங்கால பக்கம் இருக்கும். அதில் 4 என்ற இலக்கம் தான் இருந்திருக்கும். என்ன? ஏனென்று உங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் எதிர்ப்பக்கங்களுடைய கூட்டுத்தொகை 7. அதே போன்று மாணவர்களை இங்கே 2 என்று சொல்லி இழப்ப முகம் இருந்துன்னு சொன்னால் அதற்கு எதிர்ப்பக்கம் பிள்ளைகள் இங்கே இருக்கும். அதில் நிச்சயமாக 5 என்று சொல்லி எழுதப்பட்ட முகம்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் இப்போ பார்ப்போம், அடுத்து வருகின்ற 4 பக்கங்களை கூட்டும்போது எத்தனை கூட்டுத்தொகை வரும். ஆகவே அடுத்து வருகின்ற 4 பக்கம் என்று சொன்னால் பிள்ளைகள் ஒருவேளை நாங்கள் இப்படி கூட்டலாம், இந்த ஷேப்பில் கூட்டி கொண்டு போகலாம். இங்கே பாருங்கள், இதிலே ஒரு முகம், இதிலே ஒரு முகம், இதிலே ஒரு முகம், இங்கே ஒரு முகம், இவ்வளோ முகம் சேர்த்தால் அடுத்து வருகின்ற 4 பக்கங்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த 2 எதிர்பக்கங்களுடைய கூட்டுத்தொகை 7, மற்ற இந்த 2 எதிர்பக்கங்களுடைய கூட்டுத்தொகை 7, இரண்டையும் கூட்டி விட்டால் எங்களுக்கு 14. ஆகவே கூட்டுத்தொகை 14 கிடைக்கிறது. அதே போன்று பிள்ளைகள் நாங்கள் இந்த பக்கத்தால் 4 பக்கமே எடுக்கலாம். என மேலிருந்து இந்த ஷேப்பில் அடுத்தடுத்து 4 முகங்கள் காணப்படும். அதே மாதிரி தான் பிள்ளைகள் இதுவும் இந்த ஷேப்பில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற 1ம் எதிர்முகம் 6, எதிர்பக்கம் 6, அதன் கூட்டுத்தொகை 7ஆக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் இங்கே பாருங்க, இங்கே 3 இருக்குன்னு சொன்னால் இதன் எதிர்பக்கத்தில் 4 இருக்குது, அதன் எதிர்பக்கங்களுடைய கூட்டுத்தொகை 7. ஆகவே இதை கூட்டினாலும் உங்களுக்கு 14 தான் கிடைக்கும். அப்போ பாருங்கோ, அடுத்தடுத்து வருகின்ற எந்த முகத்தை நாங்கள் கூட்டினாலும், அடுத்தடுத்து வருகின்ற எந்த 4 பக்கங்களுடைய முகத்தை கூட்டினாலும் எங்களுக்கு இங்கே 14 என்ற கூட்டுத்தொகை தான் கிடைக்கும். அந்த வகையில் பிள்ளைகள் இந்த வினாவுக்குரிய விடையாக 14 அமைஞ்சிருக்கும். விளங்குதானே? நீங்கள் இந்த தாயக்கட்டை தொடர்பாக நல்ல பூரண அறிவிருந்த பிள்ளைகள் சிம்பிளாக செஞ்சு கொண்டு போகலாம். என அடுத்து வருகின்ற எதிர்பக்கங்களுடைய கூட்டுத்தொகை 7 என்று சொன்னால் அடுத்து வருகின்ற 4 பக்கங்களினுடைய 14ஆக இருக்கும். அதே மாதிரி மற்ற வளத்தால் நாங்கள் அந்த சதுரமுகி தாயக்கட்டையை பார்த்தாலும் எதிர்பக்கங்களுடைய கூட்டுத்தொகை 7, அடுத்து வருகின்ற 4 பக்கங்களுடைய கூட்டுத்தொகை 14ஆக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் விடையை வழங்கி கொள்ளலாம். சரிதான பிள்ளைகள்? அந்த வகையிலே 10வது வினாவுக்குரிய விடையாக நாங்கள் 14 என்ற விடையினை குறித்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், நாங்கள் இன்றைய காணொளியிலே 2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையிலே பகுதி 1 வினாத்தாளிலே வினாவப்பட்ட முதல் 1 தொடக்கம் 10 வரையிலான வினாக்களுக்கான விடைகளையும் அதற்கு எவ்வாறு இலகு நுட்ப முறைகளிலே விடையளிப்பது என்று சொல்லியும் இந்த காணொளியிலே பார்த்திருந்தோம். நாளை வகுப்பிலே பிள்ளைகள் அடுத்த காணொளியினூடாக 11 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்று சொல்லி அடுத்த காணொளியிலே பார்ப்போம். இதுவரைக்கும் எங்களுடைய யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் நாங்கள் வழங்கப்படுகின்ற காணொளியினை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயிற்சி செய்து கொள்ளலாம். பிள்ளைகளே, இந்த காணொளியானது, இந்த கடந்த கால வினாத்தாள் காணொளியானது இப்போது பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கானது. ஆகவே மாணவர்கள் நிச்சயமாக நீங்கள் கடந்த கால வினாத்தாள்களை பயிற்சி செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய பரீட்சையிலே வெற்றி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொள்ளலாம். ஆகவே எங்களுடைய காணொளிகளை பார்த்து நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளுங்கள். நன்றி.